It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis Forsyth. Talk to TBC. And we reached 300. Talk to TBC. With your favorite journalist, V. Ramaraj. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். வழமையாகவே திங்கட்கிழமை நடைபெறும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன், தோழர் தாம்பா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி உரையாட நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே ஜெனீவா தொடர்பாக பேசி வருகின்றோம். ஜெனீவாவின் தீர்மானத்தின் நிலை என்ன? பொதுவாக கூற போனால் இன்றைய சூழ்நிலையில் இலங்கைக்கு ஆதரவாக 8 அல்லது 9 நாடுகள் இருப்பதாகவும், பிரித்தானியா கொண்டு வரும் தீர்மானத்துக்கு 20 நாடுகளின் ஆதரவு இருப்பதாகவும், இன்னும் 4 நாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதேவேளை இந்தியாவின் நிலை இதுவரை இன்னும் சரியாக தெரியவில்லை. பெரும்பாலும் இந்தியா நடுநிலையை வகிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கான காரணம், அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்திய பிரதமருடன் நேரடியாக கலைத்திருப்பதாக செய்திகள் வெளிவரவிட்டாலும் அதற்கான சில உத்திகளை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்தங்களை இப்பொழுது அரசு ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் முக்கிய நபராக இருந்த சரத் வீரசேகர அவர்கள் மிக கடுமையான கருத்துக்களை இந்த மாகாண சபைக்கு எதிராக கூறி வந்தார். அப்பொழுதெல்லாம் மௌனமாக இருந்த ஜனாதிபதி இப்பொழுது இந்த மாகாண சபை தேவை என்று கூறியிருக்கின்றார். நாம் அதற்கு முதல் திரு தம்பா அவர்களிடம் கேட்போம், ஜெனீவா தொடர்பாக எவ்வாறு இன்றைய நிலை இருக்கின்றது? இன்றைய நிலை பத்திரிகை செய்திகளின்படி ஜெனீவாவில் கடந்த வாரம் 8ஆம் தேதியும் 10ஆம் தேதியும், அதாவது திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் ஒரு உத்தியோகப்பட்ட நாடுகள் பலது வந்தது. வாக்களிக்கும் கவுன்சிலில் உள்ள நாடுகள் மாத்திரமல்ல, அதுக்கு புறம்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளும் அதில் பங்கு பெற்று இருக்கின்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 17 நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா உட்பட 17 நாடுகளும் அதுல மற்றும் முக்கியமாக இந்த ஜெனீவா ப்ரோசஸில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக சில சர்வதேச மன்னிப்பு சபை, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், மனித உரிமை காப்பகம், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், மற்றது சகல ஒடுக்குமுறைகளுக்குமான ஒரு சர்வதேச நிறுவனம் ஒன்று, இப்படியான அமைப்புகள் ஒரு முக்கியமான பங்கை இப்படியான ஒரு பிரச்சார ரீதியில் மேற்கொள்ளும். நாடுகளை லொபி பண்ணும் விஷயத்திலும் சரி, மற்றது தரவுகளை சேர்க்கும் விஷயத்திலும் சரி, அவர்கள் ஒரு நான் கவர்மெண்டல், அரசு சார்பற்ற நிறுவனமாக சர்வதேச ரீதியில் பல தகவல்களை சேர்த்து வந்திருப்பார்கள். இந்த உத்தியோகப்பற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுக்கும் ஒரு இடம் அளிக்கப்படும். அவர்கள் தங்களது கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு தளம் ஒன்று இதை பார்க்கலாம். இந்த தளத்தில் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளும் பல மட்டங்களில் இருந்து கலந்து கொள்கின்றார்கள் என்று இன்றைய பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. அதில் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் கலந்து கொண்டாரா இல்லையா என்பதில் சந்தேகம். ஏன்னா இது எல்லாம் வீடியோ கான்பரன்ஸால நடந்தது. அது சந்தேகங்கள் இருப்பினும் மிகவும் உயர் மட்டத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. இது தொடர்பாக முக்கியமான விடயம் ஒன்று பேசப்படுகிறது. என்னன்னா, நாங்கள் இதை பற்றி சென்ற முறையும் தொட்டு சென்றிருந்தோம். அதாவது ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் கௌரவ தினேஷ் குணவர்த்தன அவர்கள் இதை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக ஆரம்பத்திலேயே சொன்னது ஒரு பிழையான அணுகுமுறை என்றதை பல பத்திரிகைகள் சுட்டிக்காட்டி வருகின்றன. இப்பொழுது ஏனென்று சொன்னால், அப்படி அதை நிராகரித்து விட்டு இங்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உத்தியோகப்பட்ட கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் தங்களது பிரேரணையை சொல்லுகின்றார்கள், முழுமையாக கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த வகையில்
இந்த ஸ்ரீலங்காவுடன் வந்து ஆலோசனைகள் பெறப்படுகின்றன என்றுதான் மனித உரிமை சபை எடுத்துக்கொள்கின்றது. அது ஒன்று. இரண்டாவதாக வந்து இந்த அவர்கள் குறிப்பாக அதிருப்தி எழுப்பும் விஷயங்கள் வந்து ஆபரேஷனல் பேராகிராஃப் 6, 7, 8 என்று நினைக்கிறேன். அதில் 8 வந்து அதில் ஒன்று வந்து ஜனாசா எரிப்பு விடயம் தொடர்பானது. அந்த விடயத்தில் அவர்களது நிலைப்பாடு என்னவென்றால் அந்த விடயம் முடிந்து விட்டது, அந்த விடயத்துக்கான மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்றார்கள். அது பற்றி பிரித்தானிய பிரதிநிதி தான் இன்னைய அனுசரணையாளர்களின் தலைமை கீ ஸ்டேட் என்ற முறையில் பிரித்தானிய பிரதிநிதி தான் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை வகித்து தலைமை உரையும் செய்திருந்தார். அவர் தனது உரையில் மிகவும் கடுமையாக சொல்லியிருந்தார் வந்து இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்தது போல் இருந்தாலும் இன்னும் குழப்பங்கள் இருக்கின்றது என்றும், அதுக்கு மேலதிகமாக முஸ்லிம் பெண்கள் வந்து அந்த வர்க்க அணியும் விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கும் அந்த சர்ச்சை தொடர்பாகவும் பிரஸ்தாபித்திருந்தார். அவர்கள் அந்த அந்த பிரேரணையில் அந்த விடயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு முழுமையான தீர்வை நோக்கி அது போகவில்லை என்ற அர்த்தம் படுத்த அவர்கள் தெரிவித்தார். ஒன்று. மற்றது வந்து இந்த சாட்சியங்களை யுனைடெட் நேஷன்ஸ் UNHCR-இனுடைய நிறுவனங்கள் சேர்த்து வைப்பதற்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை வழங்குவது நாடுகளின் நிலைமையில் தலையிடுவதற்காகத்தான் முடியும். அது எந்த நாட்டுக்குமே கூடாது. ஆனபடியால் அந்த இதை எதிர்க்கின்றோம் என்பதுதான் ஸ்ரீலங்கா தரப்பினது வாதமாக இதுவரை இருக்கின்றது. ஆனால் அதற்கு பதிலாக பிரித்தானிய பிரதிநிதி குறிப்பிடும் போது அவர் சொல்லியிருக்கின்றார் வந்து அந்த உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக இதைகளை சாதிக்கலாம் என்ற அந்த காலம் கடந்து விட்டது, அதற்கான அந்த வலு இங்கு இல்லை என்று மிஷேல் பேச்சுலர் சொல்லி இருக்கின்ற அந்த கூற்றை, அந்த அறிக்கையில் உள்ள இதை வந்து அவர்கள் வந்து என்டோஸ் பண்ணியிருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு மேலும் கடுமையாக்கப்பட்ட தொனியுடன் இந்த விவகாரம் மூவ் பண்ணி கொண்டிருக்கும் போது 22ஆம் தேதி, அதாவது அடுத்த திங்கட்கிழமை வாக்கெடுப்பு விடப்படும். தொடர்ந்து பேசுவோம். திரு ஜெயலலிதா அவர்கள் தம்பா குறிப்பிட்டார், அதாவது இந்த அறிக்கை பூரணப்படுத்துவதற்கு முன்பாகவே இலங்கை அரசாங்கம், அதாவது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் வந்து அதை நிராகரித்து உள்ளார். இது ஒரு பலவீனமான ராஜதந்திர நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாமா இலங்கையை பொறுத்த மட்டும்? நீங்க எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதுல வந்து காட்டிக்கொண்டார்களோ அல்லது உண்மையில் நம்பினார்களோன்றது சரியாக கூற முடியாது. ஆனால் அந்த தொனி வந்து அவர்களிடம் எதிர்நோக்கியது, அதாவது சீனா போன்ற நாடுகளுக்கு கூடாக பாகிஸ்தானோடு ஒரு பிரதமரை வரவழைத்தது. இதன் மூலம் முஸ்லீம் நாடுகள் அந்த இன்டர்நேஷனல் முஸ்லீம் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கவுன்சிலுக்கு கூடாக பல நாடுகளை வந்து இஸ்லாமிய நாடுகள் அனைத்தையும் வந்து தங்களுக்கு சாதகமாக கொண்டரலாம் என்ற இரண்டாவதுக்கு இப்பொழுது தலைமை வகிக்கிறது பாகிஸ்தானாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த நடவடிக்கைகளின் ஊடாக வந்து தாங்கள் ஒரு பலமான நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அது படிப்படியாக அது தளர்ந்து வந்தது. ஆகவே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தினேஷ் குணவர்த்தனா கூறியதற்கும் இப்பொழுது வந்து அவர் பெரிய அளவுக்கு இது சம்பந்தமாக பேசுகிற தன்மைகளை காணக்கூடியதாக இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த இலங்கையினுடைய பிரதிநிதி, நிரந்தர பிரதிநிதி வந்து இங்கே ஒரு பேரம் பேசுகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது வந்து ரெண்டு விதமாக அணுகுமுறையை கடைபிடிப்பார்கள். ஒரு அரசு வந்து ஒரு பக்கத்தில் வந்து தான் மிகவும் தீவிரமாக எதிர்க்கிறது மாதிரி காட்டிக்கொண்டு இன்னொரு பக்கத்தால் வந்து அதுக்கான பேரம் பேசுகிற நடவடிக்கை இது அரசியல்ல சகஜமாக நாடுகள் பின்பற்றிருக்கிற வழிகளாகத்தான் தெரிகிறது இல்லை நாங்க பெரிய அளவுக்கு. ஆனால் இது வந்து மக்களுக்கு முன்னுக்கு அது வெளிப்படுத்தப்படாத விடயம்தான். இதுல இங்க பேசுகிறது, இப்படி இவர்கள் பேசுகிறதுன்றது வந்துதான் ஊடகங்களே சுட்டிக்காட்டப்பட்ட விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்து இந்த நிலைமை தங்களுக்கு பாதகமான நிலைமைகளுக்கு போகிறது அல்லது நாடுகள் இந்த தீர்மானத்தை முதல் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தா தீர்மானம் வருமா, அது வெற்றி அடையுமா, அதுக்கான ஆதரவை பெற முடியுமா, அல்லது அந்த நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்காக இதுல ஒரு நெகிழ்வு தன்மைகள் ஏற்படுமா, விட்டுக் கொடுக்க வேண்டிய சில பிரச்சனைகள் என்றதெல்லாம் பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த பிரேரணைகள் வந்து இன்னும் கொஞ்சம் இறுக்கமடைந்து கொண்டு போற தன்மைகளை காணக்கூடிய இது ஒரு முக்கியமான அம்சத்தை தான் நான் கவனித்தேன். என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த மனித உரிமைகள் ஆணையாளருடைய அறிக்கை, அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்த விடயங்கள் வந்து இந்த இலங்கை அரசாங்கம் இப்பொழுது அவர் எனக்கு முதல் பேசிய தம்பா அவர்கள் சுட்டிக்காட்டியது போல
இந்த காலம் கடந்து விட்டது, அவர்கள் இதை நிறைவேற்றவில்லை, ஆகவே இதை தொடர்ந்து இதை மாதிரி இருக்குமானால் இது பாதுகாப்பு சபைக்கு போகணும் என்பது போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி இருந்த விடயங்கள் இதனை இந்த அறிக்கை, அதாவது சமர்ப்பிக்கப்படுகிற பிரேரணை ஆணையாளனுடைய அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுதான் ஒரு ராஜதந்திர ரீதியாக நகர்வாக நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் அதை புரிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் எங்களின் அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ, அல்லது தமிழ் மக்களுக்கு புரிய வைக்கிறார்களோ, அல்லது ஊடகவியலாளர்கள் கூட இது பற்றி எந்த அளவுக்கு இதை பற்றி பேசுகிறார்களோ என்றதில்லை. அவர்களுக்கும் எடுத்தம் கவிட்டம் என்றது மாதிரியான அரசியலை பேசித்தான் இவர்களுக்கு பழக்கம். அது சொல்றதுக்கு வேதனையாக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இன்னொரு விடயத்தையும் இதுல சுட்டிக்காட்டப்படும் என்னென்னா, இந்திய பிரதிநிதியுடைய பேச்சு இதை கடந்த காலங்களில் தெளிவாக மற்ற ஆய்வாளர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இந்த 2 தூண்கள் போல அதிலே இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை அரசியல் தீர்வு என்பதும் இலங்கையினுடைய இறைமை என்பதும் பின்னி பிணைந்தது. ஆகவே இது ஒன்று தங்கி இருக்கிறது. இலங்கை என்ற இறைமையை நாங்கள் எப்பொழுதும் மதிக்கின்றோம். அதே நேரத்தில் அது பாதுகாக்கப்படுவ வேண்டுமானால் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிறதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனா அதனுடைய அரசியல் அதை நாங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது அவர் என்னத்தை பேசுகிறார் என்றால், இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்ததன் காரணமாகத்தான் உங்களுடைய இறைமை மீறப்பட்டது, நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்தோம் என்கிறது அங்க தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறேன். இது இலங்கை அரசாங்கத்துக்கோ கோத்தபாயாவுக்கோ விளங்காமல் இல்லை. எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இது சம்பந்தமாக இந்த பேச்சுக்களை இந்த அளவுக்கு விளங்குதோ இல்லையோ, அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறபடியே தான் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கான வழிகளை அவர்கள் தெளிவாக தேடிக்கொள்ளுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த மாகாண சபை குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்துகிறதுக்கான முஸ்தீபுகளை இன்றைக்கு எடுக்கிறதுக்கான முன்வந்ததுக்கு காரணம், இந்தியா இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு மனோநிலையில் இருக்கிறது, அல்லது இதுவர்களோடு ஒரு சமரசத்துக்கு போக வேண்டுமானால் சில நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க என்கிறது. இப்ப இந்த விசாரணை நடத்துகிறது, என்ன உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுன்றதுகளை விட சுலபமான விடயம் என்ன என்றால், இன்றைக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்துகிறது. ஏனென்றால் அது அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. 11வது திருத்தம் இவைகள் என்றதுக்கு அடிப்படையில மாகாண சபை திருத்தம். ஆகவே இந்தியாவுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்கிறதைத்தான் அவர் தொலைபேசி மூலமும் நாங்கள் ஒரு நட்புடன் செயல்படுவோம், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துகிறோம் என்றதுகளை கூற முற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கக்கூடிய இருக்கோம். அடுத்தது இந்த நான் குறிப்பிட்டது போல பேரவையில் இந்த தீர்மானம் அவர் ஆணையாளருடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லியும் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஆணையாளருக்கான அதிகாரங்கள் இலங்கையினுடைய இந்த நகர்வுகள் அனைத்தையும் கண்காணிக்கிறதுக்கோ அல்லது சம்பந்தமான அறிக்கைகள் சமர்ப்பிக்கிறதுன்ற ரீதியில அதுக்கான தங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுன்ற ரீதியில அதுக்கான உரிமைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதும், அதற்குரிய காலம் என்றது ஒரு இப்ப இப்பொழுது என்று சொல்லிச்சுன்னா அடுத்த செப்டம்பர்ல என்ன முன்னேற்றங்கள்ன்றதை வைத்துதான் முடிவுகள் எடுக்கலாம். ஆகவே இன்றைக்கு உடனே கூட்டிக்கொண்டு போய் என்ன இவர்கள் கூறுவது மாதிரி என்ன விசாரணை நடத்துகிறது அல்லது நீதிமன்றத்துக்கு போகிறதுன்றதுகள் எல்லாம் ஒரு படிமுறை வளர்ச்சியாக இருக்க முடியும். அதற்கான ஆதரவை திரட்ட வேண்டும் என்ற நோக்கில் இருக்க வேண்டும் எனும் பொழுதுதான் இப்பொழுது இந்த கஜேந்திரகுமார் அரசியலுக்கு சொல்லிக் கொள்ளலாம், எதையும் சொல்லுவார் அவர். ஏனென்றா அவருடைய அரசியல் நோக்கங்கள் வேறு. அவர் தமிழ் மக்களுக்கு தான் தலைமை தாங்கணும் என்று சொல்லி விரும்புகிறார், அவர் எதையும் சொல்லி. ஆனா இந்த நாடு கடந்த தமிழம் எல்லாம் கூறிக்கொள்ளுகிறவர் வெளிநாட்டுகள்ல அதனை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி பட்டவர்த்தனமாக அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறதுன்றதான் ஆச்சரியமா இருக்கிறது. இவர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னா இதெல்லாத்தையும் இந்த நாடுகள் கொண்டு வர்ற தீர்மானம் எல்லாத்தையும் நிராகரித்து விட்டு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இவர்கள் ஏதாவது ஒரு நாட்டை இப்ப சரி மியான்மர் பிரச்சனைக்கு நமீபியா வழக்கு போட்டது மாதிரி உங்களால் தயார்படுத்த முடியுமா? அப்படி என்று சொல்லிச்சுன்னா இந்த மேற்குலக நாடுகள் எல்லாத்தையும் இந்தியாவை நிராகரித்து விட்டு நீங்கள் யாரிடம் போக போறீர்கள் அப்படின்னா அதுக்கு மாற்றான அணி என்ன அப்படின்னா சீனா அணியிட்ட போறதா அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு கூடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வான ஒன்று என்று கூறுகிறார்களா? ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் எந்த விதமான விவரத்தையோ அல்லது எதையுமே கூறுவதற்கான ஒரு சூழ்நிலையோ அல்லது அதுகளை பற்றி கூறுவது இல்லை. ஆகவே இவர்களும் ஒரு மிகவும் மலிவான ஒரு அரசியலை செய்கிறவர்களாகத்தான் பார்க்கக்கூடியார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த சமீபத்திலே நான் சில செய்திகளை பார்த்தேன். இந்த லசந்தா விக்ரமதுங்காவினுடைய மகளினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவில அவ
இந்த இலங்கை அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து ஒரு அச்சமடைகிற நிலைமையிலே அல்ல ராணுவ அதிகாரிகள் இவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக நேரடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற அளவுக்கு வந்து அவருடைய முயற்சிகள் இருக்குது. இவர் இலங்கையை காட்டி கொடுக்குறா என்கிற அளவுக்கு வந்து அந்த பெண்மணியை பற்றி மிக அவதூறான ரீதியில வந்து இலங்கையில இந்த அரசியல்வாதிகள் வந்து இலங்கை அரசு சார்ந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிற விடயங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பெண்மணி வந்து செய்கிற அளவுகளே வந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் வந்து அதோட ஒப்பிடும் பொழுது எந்த மட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றது வந்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவே இவைகளிலே இருந்தாவது இந்த எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கணும்ன்றதை கற்றுக்கொள்ள வேணும்ன்றதாவது முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் நினைக்கிறேன்றா. சிவலிங்கம் அவர்கள், அதாவது இந்த தீர்மானம் முதலாவது ஐக்கிய நாடு சபையின் ஆணையாளர் கொண்டு வரும் பொழுது அதற்கு பிறகு அரசாங்கம் 2 விடயங்களில் நல்ல காட்டியிருக்கின்றது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஜனாசா எரிப்பதை தவிர்த்து புதைப்பதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது. அப்படி இருந்தும் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வலுவான தீர்மானமாகத்தான் வர இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. ஏனெனில் அரசாங்கம் இதை தானா விரும்பி செய்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே அரசாங்கத்தோடு பின்கதவால் இந்த மனித உரிமை ஆணையாளருடைய பிரதிநிதிகள் கதைத்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வற்புறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் இதுகளை செய்யாட்டி இன்னும் கடினமான தீர்மானங்கள் வரலாம் என்பதை அவர்கள் உணர்த்தி இருப்பதால் தான் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த மாற்றத்துக்கு தயாராகி இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் சிலவற்றை எடுத்து பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே தம்பா அவர்கள் குறிப்பிட்டது போல சில இந்த தீர்மானங்களில் சில இந்த வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் கடுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக நான் இதில் 2 பிரதான அம்சங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, 13வது திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் மிகவும் தெளிவாக இந்த தீர்மானத்தில் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. 2வது, 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நல்லிணக்கத்துக்கான அமைதிக்கான எடுக்கப்பட்ட முயற்சிகள் பின்தள்ளப்படுகின்ற நிலைமைகள் காணப்பட்டு மறுபடியும் ஒரு இன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அடையாளங்கள் தென்படுவதால் அதனை தடுப்பதும் ஐநாவினுடைய கடமையாக மாறி இருக்கிறது. எனவே அவர்கள் 2 பிரச்சனைகளில் மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், இந்த 13வது திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கின்ற அதிகார பரவலாக்கத்தை அவர்கள் வடக்கு கிழக்கு என்று குறிப்பிடவில்லை. நாட்டினுடைய ஜனநாயக அடிப்படைகளை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மனித உரிமை ஆணைக்குழு காணுகிறது. அவர்கள் அதிகார பரவலாக்கத்தில் அதாவது அதிகாரத்தை ஜனநாயக வழியில் கொண்டு செல்வதற்கு அதிகார பரவலாக்கம் அவசியமாகிறது என்று கூறுகிறார்கள். இந்த அதிகார பரவலாக்கம் ஏன் அவசியம் என்றால் நல்லிணக்கத்துக்கும் மனித உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கும் இந்த அதிகார அதாவது நாட்டு மக்கள் அனைவரும், இது அந்த தீர்மானத்தின் முக்கியமான வார்த்தை பிரிவுகள், அதாவது நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களும் அதிகார பரவலாக்கத்தின் மூலமாக ஏற்படுகின்ற நல்லிணக்கத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை திறக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு நன்றாக தெரிகிறது, இந்த முறை இந்த தீர்மானம் மிகவும் தெளிவாகவே அதிகார பரவலாக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒன்று கூறப்படுகிறது, இந்த உள்ளூராட்சி கட்டுமானத்தை, அதாவது மாகாண சபை தேர்தல்களை வைப்பதன் மூலம் அரசாங்கம் உள்ளூராட்சி ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெறுமனிய தமிழ் மக்களுடைய நலன்களில் இருந்து கூறாமல்
இது நாடு முழுவதுக்குமான நல்லிணக்கத்தினுடைய பார்வையில் தான் அவர்கள் அதனை கொண்டு செல்கிறார்கள். இதில் அரசாங்கத்துக்கு அந்த தீர்மானங்கள் இன்னும் ஒன்று, அதாவது அந்த பந்தி 10வது ஆபரேட்டிவ் பேராகிராஃப் 10வது அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது பயங்கரவாதத்தை தணிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது இது அந்த அறிக்கையினுடைய எல்லா பகுதியிலும் அந்த சொற்பதம் வருகிறது. அதாவது சர்வதேச மனிதநேய சட்டங்களையும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களையும் மதிக்கின்ற வகையில் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த அவர்கள் குறிப்பிட்டது போல இதை கண்காணிப்பதற்கு ஆணையாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏனெனில் நாங்கள் கடந்த வாரமும் இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த மனித உரிமை சபை எடுக்கிற முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது இந்த ஆணைக்குழுவினுடைய கடமை. அந்த வகையில் இப்பொழுது ஆணையாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நாடுகளில் மனித உரிமை மீறல்களுக்கு மனித உரிமை மீறல்களை ஏற்படுகின்ற அந்த அடையாளங்கள் தென்பட்டால் அந்த தகவல்களை சேர்த்து வைக்குமாறு, ஏனெனில் எதிர்காலத்தில் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான அடையாளமாக அதை வைக்கும்படி கூறியிருக்கிறார். இலங்கை அரசாங்கத்துக்கு இது பிரச்சனையாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இந்த அறிக்கையினுடைய பந்தி 6ஐயும் பந்தி 7ஐயும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அதை அதில் இருந்து எடுக்குமாறு கேட்கிறார்கள். அதில் அந்த பந்தி 6 என்ன சொல்லுகிறது என்றால், அந்த ஆணையாளருக்கு அங்கு மனித உரிமை மீறல்கள், அதாவது சர்வதேச மனித உரிமை மனித நேய சட்டங்களை மீறுவதற்கான சாட்சியங்கள் இருந்தால் அதை சேர்க்கும்படி ஆணையாளருக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அதனை ஏற்கனவே தம்பா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோன்று அவர்கள் கடந்த ஆண்டு, அதாவது 2019 2020 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைந்து மீண்டும் அந்த நல்லிணக்கத்தை குலைப்பதற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன என்றும் இவைகள் ஏர்லி வார்னிங் என்றது குறிப்பிடப்படுகிறது. அதாவது மிக ஆபத்தான ஒரு பிரச்சனை கொண்டு எதிர்காலத்தில் வருவதற்கான சமிக்கைகள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை பார்க்கும்போது இலங்கை அரசாங்கத்தின் மீது மிகவும் கடுமையான அழுத்தங்கள் போடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில நாங்கள் 2வது பதவிக்கு செல்லலாம். குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டது போன்று மாகாண சபை தேர்தல். அண்மையில ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அழைத்து ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதாவது மாகாண சபைக்கு பெருளவு நிதிகள் செல்கின்றது, ஆனால் அங்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லை. எனவே அந்த மாகாண சபையை இயக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாகாண சபைக்கு எதிராக கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அதை நடத்தவே கூடாது என்ற கருத்துக்கள் அரசாங்க மட்டத்தில் இருந்து வந்தது. அப்பொழுது ஜனாதிபதியும் பிரதமரும் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஜெனீவா பிரச்சனைக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் இந்திய பிரதமருடன் பேசியிருக்கின்றார். இந்திய பிரதமர் என்ன கூறினார் என்று தெரியவில்லை. அதே வேளை வடகிழக்கு மாகாணங்களுக்கு இலங்கையில் உள்ள இந்திய தூதுவர் சென்று பல்வேறு தரப்பினரை பற்றி சந்தித்து இருக்கின்றார். இவற்றையெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது மாகாண சபை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. எவ்வாறு இதை தமிழ் கட்சிகள் தமிழர் தரப்பு கையாளும் என்று நினைக்கிறீங்க சிவலிங்கம்? இது நான் சற்று வித்தியாசமாக பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் தம்பா அவர்களும் ஜனான் அவர்களும் இன்னும் கூட சொல்லக்கூடும். இதில் நான் பார்க்கிறேன், அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பிரதான காரணம் இப்பொழுது அரசாங்கத்துக்குள் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் அரசாங்கத்துக்கு 69 லட்சம் வாக்குகள் பெற்றதாக அடிக்கடி கூறி வருகின்ற இந்த அரசாங்கம்
இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொரோனா நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அரசாங்கத்துக்கு மத்தியில் காணப்படுகின்ற ஊழல் காரணமாக இப்பொழுது மக்கள் மத்தியில் மிகவும் ஆதரவு குறைந்து செல்வதை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இதனை இன்னொரு விதமாக பார்த்தால் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த அரசாங்கம் தங்களை கறிவேப்பிலை மாதிரி பாவிச்சு போட்டு தூக்கி எறிய போகிறது என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஏனெனில் இப்பொழுதுள்ள அரசியல் நிலவரங்களின்படி நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 2024 ஆண்டு 25ஆம் ஆண்டு வரப்போன்ற தேர்தலில் பசில் ராஜபக்ஷ அவர்கள் போட்டியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனை ஏற்கனவே அவர் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே அவர் இந்த அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இப்பொழுது பல விவாதங்கள் உருவாகி வருகின்றன. இந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை ஆளும் பொதுஜன பெரமுன கட்சியில் ஒரு முக்கியமான பதவியை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விவாதம் ஏன் வருகிறது என்றால், பசில் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு போவாராக இருந்தால் அவருக்கு அதாவது பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் 20வது திருத்தத்தின் மூலம் கிடைத்து விட்டது. ஆகவே இனி இந்த தீவிரவாத பெருந்தேசியவாத கட்சிகள் அவர்களுக்கு தேவையில்லை. எனவேதான் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இப்பொழுது படிப்படியாக இந்த இனவாத சிறிய கட்சிகளை கலட்டி விடுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். இதை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் உணர்கிறார். அதாவது இந்த நாட்டிலே இப்பொழுதுள்ள நிலைமையை தொடர்ந்து கொண்டு போனால் மிகவும் ஆபத்தான நிலைமையாகவும் உலக நாடுகள் இலங்கையை புறக்கணிக்கின்ற ஆபத்தும் வந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு இலங்கையில் ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் காணப்படுகின்றன. அதன் பின்னணியில் தான் பசில் ராஜபக்ஷ அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்ததும் மங்கள சமரவீர அவர்களை சந்தித்ததும் கருதப்படுகிறது. எனவே எதிர்வரும் நீங்கள் கவனிக்கலாமா, குறிப்பாக விமல் வீரவன்சனுடைய குற்றச்சாட்டுகள் மறைமுகமாக பசில் ராஜபக்ஷ அவர்களை நோக்கித்தான் இருக்கிறது. அவர் முஸ்லிம்களின் ஆதரவை வைத்திருக்க பார்க்கிறார், தமிழர்களுடைய ஆதரவை வைத்திருக்க பார்க்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வர தொடங்கி இருக்கிறார். எனவே இப்பொழுது சிங்கள தீவிரவாத சக்திகள் இந்த பொதுஜன பெரமுனையில இருந்து வெளியேற்றப்படலாம் என்கின்றதை உணர்ந்துதான் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இப்பொழுது பசில் ராஜபக்ஷ அவர்களே ஒரு சிங்கள பௌத்த வாதிகளுக்கு எதிரான ஒரு சக்தியாக அடையாளம் காட்டுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நான் மாகாண சபைகளினுடைய தேர்தலை வைப்பதன் மூலம் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆதரவு தளத்தை ஓரளவு தன்னு நிறுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தமிழர் தரப்பில் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியலாம். ஜெயலா, நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதுல உண்மையிலேயே இந்த மாகாண சபை என்பது நாங்கள் கடந்த காலங்களில் குறிப்பிட்டிருந்தோம் முக்கியத்துவம் கொடுக்கையிலே அந்த தேர்தல் நடத்தும் சொல்லும்படி அதை நடத்துகிறதோ இல்லையோ அதற்காக குரல் கொடுக்கிற அளவுக்கு அதுல முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற கருத்துக்களை நாங்க அதனை சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் இவர்கள் காலத்துக்கு காலம் இப்ப தென்னிலங்கையில மாகாண சபை தேவையில்லை என்னும் பொழுது 13வது திருத்தம் கைவிட முடியாது, அதை கை வைத்தா இந்தியா விடாதுன்றது மாதிரி எல்லாம் சண்ட பிரசண்டமான வாசனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டதையும் நாங்க பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய பிரச்சனை கடந்த காலத்தில் மாகாண சபை என்ற நிர்வாகத்தை நடத்துகிற விடயத்தில் குறிப்பாக கூட்டமைப்பு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அது கிழக்கு மாகாணத்திலும் தோல்வியை சந்தித்தது, வட மாகாணத்திலும் தோல்வியை சந்தித்தது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு தேர்தலில் தாங்கள் போட்டியிடவில்லை என்று சொல்லி அதில் விட்டார்கள். பிறகு அடுத்த முறை வந்ததிலும் சரியான முறையில் அது தங்களுக்கான தமிழ் மக்களுக்கான உரிய பங்கை அல்லது அதுக்கு வழங்குகிறதுக்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். அதை சாதுரியமாக ரவுல் ஹக்கீம் அதனை பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக
போட்டியிடுவோம் என்று கூறிக்கொண்டு பின்னாலே அதே அரசாங்கத்தோட சேர்ந்து கொண்டு கூட இருந்த பொழுதும் கூட கூட்டமைப்பு அவரோட இணைந்துதான் இருந்தது. அதன் மூலம் அதனுடைய பலன்களை பெற முடியாமல் போய்விட்ட தன்மைகள் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருந்தது கிழக்கு மாகாணத்தில் நடந்த சம்பவம். அதே போல வடமாகாணத்தில் நேரடியாக கூறுவதானால் அதுவும் ஒரு தோல்வியை சந்தித்தது. ஏனென்றால் மக்களுடைய தேவைகள் அபிவிருத்தி என்றதை விட அதே ஒரு அரசியல் ரீதியாக தனக்கு லாபம் சம்பாதிக்கிற அல்லது தன்னை ஒரு தேசிய தலைவராக்குறதுக்கு தமிழ் மக்களுடைய தலைவராக்குறதுக்கான முயற்சிகள் என்றதுல வந்துதான் விக்னேஸ்வரன் அதை பயன்படுத்தி கொண்ட தன்மையை பார்க்கக்கூடியதாக இருந்தார். இந்த நிலைமைகளில் இவர்களுக்கு அதனை முன்னெடுத்து செல்லுகிறதுக்கு யார் அதுக்கு பொருத்தமானவர், யாரை அதிலே கொண்டு செல்லலாம்ன்றதுகள் சம்பந்தமான ஒரு சிக்கல் இவர்களுக்கு இருந்து வந்ததன் காரணமாகத்தான் இவர்களுக்கு அதுல ஒரு கவனம் செலுத்துறதுக்கு அல்லது அதை பற்றி முக்கியமாக பேசுகிறதுக்கு இவர்கள் பின்வாங்கினதுக்கான முக்கியமான காரணமாக அது இருந்திருக்க கூடும் என நினைக்கின்றேன். ஆனால் இன்று இவர்களுக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்று சொல்லி சொன்னால் அது இந்தியாவுடைய தரப்பாலேயும் சர்வதேச ரீதியாகவும் அதே நேரத்தில் இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இந்திய தூதுவராக இருந்தாலும் சரி அவர் கூறிய விடயங்கள் அல்லது அதுக்கு பின்னால பேசப்படுகிற விடயங்கள், அதாவது முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்குமானால் சிங்கள மக்களுக்கு மத்தியில கூட பெரும்பான்மையின மக்களுக்கு மத்தியில் இந்த மாகாண சபை என்பது இல்லாமல் ஒரு நிர்வாகம் இலங்கையில் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமானது அல்ல என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பும் கூட உருவாக இடம் இருக்கிறது என்றதுகள் சுட்டிக்காட்டப்பட்டதை விடயங்களையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் அரசாங்கத்துக்கு அதனை நடத்துவதிலிருந்து இழுத்து கொண்டு போய் அடுத்த நீண்ட காலத்துக்கு அதை கொண்டு சென்று விடுமாக இருந்தால் அதனுடைய தேவை என்பது மக்களுக்கு இருக்கா இல்லையான்றது பற்றிய சிந்தனை கூட இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்றதுகளை கவலை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டதன் விளைவாக இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும், அடுத்த 3-4 மாதங்களுக்கு அது கட்டாயம் நடக்கும் என்கிற சிந்தனை போக்கு இவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் இனி இன்னும் ஒரு பிரச்சனையை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. இனி இதுக்கு பொருத்தமான தலைவர் யார் என்று சொல்லி இந்த தலைவர் யார் என்னும் பொழுது அங்க மாவையினுடைய பெயர் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் 2 விதமாக அதனை சிந்திக்கிறார்கள். 2 விடயங்களை அதன் மூலம் சாதிக்கலாம் என்று. ஒன்று, மாகாண சபை தேர்தலுக்குள்ள மாவையை நிறுத்தி அவருக்கு வெற்றி வந்தாலும் லாபம், தோல்வி அடைந்தாலும் லாபம். ஒன்று, வெற்றி வந்தால் நாங்கள் எல்லாருடைய ஆதரவு மூலம் அவர் அதுக்கு தலைவராகி விட்டார், மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு முதலமைச்சர் ஆகின்றார். ஆகவே சுமந்திரன் தன்னுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவராக அல்லது தொடர்ந்து அதுக்கான தலைமைத்துவத்துக்கு வருகிறதுக்கு இந்த விதமான போட்டியில எல்லாரும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் தமிழரசு கட்சியினருடைய சிந்தனை. ஆகவே அதனை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதனுடைய பங்காளி கட்சிகளினுடைய இயலாமை, அவர்களுக்கும் இதுல இருந்து எந்த அளவுக்கு தங்களுடைய கருத்துகளுக்கு வழி நடத்தப்பட போகிறது அல்லது அதுக்கான முக்கியமான பங்கை தங்களுக்கு தரப்போகிறார்கள்ன்றதுக்கான போட்டிகள் என்றதுகளே இவர்கள் ஒரு பலவீனமான நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இது இனி இவர்களுடைய இந்த போட்டி பிரச்சனை, இதுல இந்த கூட்டுகள் வரப்போகுது அதுகள்ன்றதுகள் எல்லாம் இனி ஒரு பேசுகிற பொருளாக எதிர்காலத்தில் ஏற்படும். அதுக்கிடையிலே மாவையை விரும்பாத காரணத்தினால் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் மாற்றான ஒரு அணியாக மணிவண்ணனை கொண்டு வரலாம் என்ற பேச்சுகளும் அடிபடுகின்றன. ஆனா எதுவாக இருந்தாலும் எங்களுடைய விருப்பம் யாராக இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தை தமிழ் மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய விதத்தில் கடந்த கால தவறுகளை சரியான முறையில் அந்த கடந்த நிவர்த்தி செய்து கொண்டு அது ஒரு அர்த்தம் உள்ளதானதாக இந்த மாகாண சபையை கொண்டு செல்ல வேண்டும்ன்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பொருத்தமானவர்கள் போட்டியிட வேண்டும் என்றதான் எங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றதான் உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய அபிலாஷையை தீர்க்கிற விடயமாக இருக்கும். திரு தம்பா, நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நான் இதற்கு இந்த விடயங்களை பேசுவதற்கு முதல் தமிழர் தரப்பு ஐயா சபை மனித உரிமை சபையில் வைத்த அந்த தீர்மானங்களுக்கும் இதோட ஒரு தொடர்பு கொண்டு. ஏனென்று சொன்னால் தமிழர் தரப்பு அனைவரும் ஒன்றாக, அதாவது விக்னேஸ்வரன் தரப்பு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு, சம்பந்தர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு
இவர்களும் மற்றது சிவில் சொசைட்டி சொல்லப்படுற எல்லோருமே கையெழுத்து வைத்து 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 47 நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அவர்களது கோரிக்கையில் இந்த மாகாண அரசு பற்றியோ தமிழ் பேசும் மக்களுக்கான அந்த அதிகார பரவலாக்கல் தொடர்பாகவோ அல்லது இந்திய அரசு பின்னுக்கு அந்த ஐயன சபையில் எடுத்து காட்டிய ஏற்கனவே ஜெகநாதன் அவர் குறிப்பிட்டது போல அந்த 2 தூண்களாக இருக்கக்கூடிய ஐக்கிய இலங்கை மற்றது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வு என்ற விஷயங்கள் தொடர்பாகவோ எந்த விடயத்தையும் அவர்கள் தொட்டு காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது இன்று இங்கு மனித உரிமை சபையில் முக்கிய பேசுபொருளாகப்பட்டிருக்கிறது, அதாவது மைய பொருளாக இருக்கக்கூடிய பொறுப்பு கூறல்கள், அந்த விடயங்களுக்கு பொறுப்பு கூறல்கள் பொதுவான ஜனநாயக கோரிக்கைகளுக்கு அப்பால் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற இந்த அதிகார பரவலாக்கல், தமிழ் பேசும் மக்களுக்கு அரசியலுக்கான தீர்வு, அதில் இந்தியா காட்டி வரும் முனைப்பு, இதுகள் இருக்கக்கூடியதாக இவர்கள் அதை பற்றி பொருட்படுத்தாமல் விட்டார்களா அல்லது இவர்கள் அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதவில்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய தலைமை தாங்களாக தமிழ் பேசும் மக்களுக்கு என்ன முடிவு என்று எடுக்கிறதுக்கான அந்த அந்த நோக்கியது அந்த 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 இதை இழந்து சர்வதேச சூழலும் குறிப்பாக இந்தியாவின் ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளின் அழுத்தங்கள் ஊடாகத்தான் இதை ஒரு தீர்வாக பார்க்கிறார்களா என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாகப்படுகின்றது. அதாவது தமிழர் தரப்பில் 1987ஆம் ஆண்டு நடந்த ஒப்பந்தத்திலும் அதை தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலிலும் சரி, அதற்கு அந்த தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி திரு அமரலிங்கம் அவர்கள் தலைமையில் அதற்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தாலும் தமிழர் தரப்பு என்று இதுக்கு ஒரு அர்த்தபூர்வமான பின்னணியையோ அல்லது அதற்கான ஆதரவையோ வழங்கவும் இல்லை. கடந்த 30 வருடங்களாக அது தொடர்பாக 13ஆம் திருத்தத்தில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையில உச்ச நீதிமன்றத்துக்கு போனதாகவோ அல்லாட்டி அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றதாகவோ அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற தொடர்பாகவோ எந்த விதமான முன்முயற்சியையும் எடுக்கவில்லை என்பதை தமிழ் மக்கள் மிகவும் கரிசனையுடன் பார்க்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது தமிழ் பேசும் மக்களின் தலைமை இது ஒரு முக்கியமான இந்த விடயத்தில் 30 வருடமாக எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த விடயத்தில் தமிழ் வாக்காளர்களும் இந்த விடயத்தை பற்றிய கேள்விகளும் கலந்துரையாடலும் இந்த தேர்தல் தொடர்பாக எழுப்பப்படும். ஏனெனில் இது ஒருவரை குற்றம் சாட்டுவதற்காக நான் கூறவில்லை, எந்த தரப்பினரையும் குற்றம் சாட்டுவதற்காக கூறவில்லை. தமிழ் பேசும் மக்களின் நலனில் இருந்து எதிர்காலத்திலாவது இந்த விடயத்தில் ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு தீர்வுக்கு முதல் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த அதிகார பரவலாக்கல் அமைப்பு தொடர்பாக ஒரு தமிழ் பேசும் மக்கள் மிகவும் திருத்தமாக ஒரு இறுக்கமான ஒரு முடிவுக்கு ஒரு பிரஜை பூர்வமான அணுகுமுறை ஒன்றையும் கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல் உதவி செய்யும் என்று நினைக்கிறேன். அதற்கான ஒரு கலந்துரையாடல் தளத்தையாவது திறந்து வைக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். 2018ஆம் ஆண்டு எல்லைய அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் ஒரு பகுதியாக இருந்த அந்த அரசாங்கத்தில் எல்லை நிர்ணய சபை தொடர்பாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் 2018ஆம் ஆண்டு முடக்கப்பட்ட போது அது தொடர்பாக எந்த விதமான சர்ச்சையும் எழுப்பவும் இல்லை, எந்த விதமான கோரிக்கைகளும் வைத்ததாக எங்குமே தகவல்கள் இல்லை, அவர்கள் அப்படி வைக்கவே இல்லை. அதாவது ஐயனான சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சர்வதேச அழுத்தங்கள் சர்வதேசத்துக்குள்ளால் தீர்வு தரும் என்ற அந்த மாயை அதுகளை உள்ளடக்கலாகத்தான் அவர்கள் அந்த ஐயனான சபைக்கு எல்லா தமிழ் தரப்பும் அந்த பிரேரணையை கொடுத்தார்கள். அது இன்று தொடர்பற்றதாக போய்விட்டது. மனித உரிமை கவுன்சிலின் எந்த ஒரு தீர்மானத்திலும் அவர்களது அந்த பிரேரணைகள் எந்த விதத்திலும் பிரதிபலிக்க போவது இல்லை. அந்த கட்டத்தில் இன்று குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக்கள் இந்த மாகாண சபை தேர்தல் சிவலிங்கம் சொன்ன காரணங்களுக்காக வேண்டியும் இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய அழுத்தங்களோ இல்லாட்டி ஆலோசனைகளோ காரணமாக இருக்கலாம். அந்த முடிவுக்கு அரசாங்கம் தானாகத்தான் வந்திருக்கின்றது என்பதும் அந்த முடிவுக்கு வந்ததில் மனித உரிமை சபையின் ஒரு அழுத்தமும் பங்களிப்பும் அது தேவையும் இருந்திருக்கின்றது. அதில் தமிழர் தரப்பு எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாமல் இருந்தது மிகவும் ஒரு விசனத்துக்குரியது கவலைக்குரியதுமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதை இந்த வருகின்ற மாகாண சபை தேர்தலையாவது தமிழர் தரப்பு அனைவரும் ஒரு சின்சியராக ஒரு உளப்பூர்வமாக இதை மனந்திறந்து கதைத்து
இது ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கான நிரந்தரமான தீர்வுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும் என்ற ஒரு பிரஜையுடனும் உணர்வுபூர்வமான அணுகுமுறையுடனும் இந்த தேர்தலை நோக்கி தமிழ் பேசும் மக்கள் நகர வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாயிருக்கு. ஆம், அந்த வகையிலே நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே இன்று கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பற்றி குறிப்பாக கூறியிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் உரையாடுவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis Forsyth. Talk to TBC. And we reached 300. Talk to TBC. With your favorite journalist, V. Ramaraj.